எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க, மனசார பாராட்டியிருக்கீங்க, எனக்கு தெரியுது. இந்த படம் ஒரு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ த்ரில்லர் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக அமைஞ்சுது. ஸோ இந்த படம் பண்ணோம். அண்டு இந்த படத்தில் அந்த ட்விஸ்ட்டுகள் அதை தான் பெருசாக நம்பியிருந்தோம். அது எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் எல்லாருமே சொன்னீங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும், அந்த அந்த இடத்துல நாங்கள் மனசார ஒரு ஷாட்டில் வச்சுருப்போம். நாங்கள் ப்ரெஸ்ஸை பற்றி சொன்ன ஒரு வசனம் அது. ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது கூட மட்டும் இல்லை, நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. உங்கள் மூலமாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம். இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் மூலமாக தான் பார்க்குறோம். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு அந்த வசனம் வைக்கணும்னு இருந்தது. அதனால் கதையில் அது வச்சோம். ஸோ அதான் நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பேர்லாம் சேர்ந்து ஒரு சின்ன குழந்தைங்களாம் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம். நீங்கள் தான் டீச்சர்ஸாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து நல்ல பெரிய ஒரு ஹிட் ஆக்கணும். ஸோ இனிமேல் தான் சட்டம் என் கையில்ன்ற மாதிரி இனிமேல் கண்டிப்பாக சட்டம் உங்கள் கையில் தான். உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் குழந்தைய பெற்று. இது நீங்கள் தான் பெரிய இதுவாக ஆக்கி தரணும். எங்களுக்கு எல்லோரும் நீங்கள் மனசார பாடுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த படம் எடுத்ததுலேருந்து இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் பாராட்டினது தான். அந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். சாச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப டெடிக்கேஷன் டு த கோர். அவர் நான் ரொம்ப இதாகவே சொல்லுவேன். நான் அது காஞ்சூரிங் அண்ணப்பன் டைரக்டரும் சொல்லுவேன், செல்வினும் இவரையும் சொல்லுவேன். அதை தாண்டி வேறு இதுவே இல்லை. டெடிக்கேஷன் தான். ஸோ அவரும் அந்த அஜய் மாஸ்டர் உண்மையிலே நான் இந்த படத்தில் ரொம்ப இதுவாக பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறது, என்னை விட இவரும் பாவல் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி வரல, அவங்க 2 பேரும் என்னை விட சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக அதை நான் சொல்கிறேன். அண்டு கேமராமேன் பிஜி முத்தையா சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கும் இல்லை நான் புரியல, நான் ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வரேன். நீங்கள் கூப்பிட்டீங்க வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அவரும் அப்படி தான், அவரோட ஒர்க்கு இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரொம்ப எல்லாருமே தனியாக அவரை பற்றியும் ஸ்பெஷலாக சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஆர்ஆர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா நாங்களும் நம்புகிறோம். எடிட்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கோகுல் சாராக இருக்கட்டும், ஸ்ரீராம், தினேஷ், பரத், இவங்க எல்லாருமே வந்து புதுசு தான். ஸோ இருந்தாலும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குதுன்னு நம்புகிறோம். பட் இனிமேல் உங்கள் கையில் தான். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அஃப்கோர்ஸ் பார்த்து இது ஒரு நல்ல ஹிட் படமாக்கணும். அண்ட் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். எங்கள் கூட ஒரு 3-4 படங்கள் வருது. அஃப்கோர்ஸ் பெரிய படங்கள் அதுவும் ஓடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எல்லா படமும் ஓடி எல்லாரும் நல்லா இருந்தால் தான் அஃப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. ஸோ எல்லா படமும் பாருங்கள், சட்டமின் கையிலும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட டிஓபி பிஜி முத்தையா. இந்த வாரம் 4-5 படம் ரிலீஸ் ஆகுது. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ப்ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாரோட ரிவ்யூவும் போடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிறது தெரியும். ஸோ எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நன்றி, தேங்க்யூ.